கொடுங்கோன்மை. குடிமக்கள் அரசரால் துன்பப்பட்டு பொறுக்க முடியாமல் அழும் கண்ணீரே அவருடைய செல்வத்தினை அழித்துவிடும் கருவியாகும். கிபி 1780 ஆண்டு வரை பிரான்சு நாட்டை லூயி மன்னர்கள் ஆண்டு வந்தனர். அப்போது 16ஆம் லூயி மன்னரது ஆட்சி. பிரெஞ்சு ஆட்சியில் மன்னருக்கு அடுத்த நிலையில் பிரபுக்களும், 2வது நிலையில் மதகுருமார்களும், 3வது நிலையில் உழைக்கும் மக்களும் இருந்தனர். மன்னர் ஆட்சிக்கு தேவையான அனைத்து வசதிகளையும், உணவுப் பொருட்களை விளைவித்து அனைத்து மக்களுக்கு கொடுப்பதும் உழைக்கும் மக்களே. அது மட்டுமல்ல, ஆட்சி முறைக்கு வரி செலுத்துவதும் அவர்களே. பிரபுக்களும் மதகுருமார்களும் வரி செலுத்த வேண்டியதில்லை. இந்நிலையில் 1789 ஆண்டு காலநிலை ஒத்துழைக்காததால் கடுமையான பஞ்சம். மக்களுக்கு உணவு இல்லை, பட்டினி. இந்நிலையில் மக்கள் மீது மேலும் வரி போட வழிமுறைகளை ஆய்ந்து வந்தனர். அதே நேரத்தில் வால்டேர், ரோசோ போன்ற அறிஞர்கள் மக்களை சிந்திக்க தூண்டினர். சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம் என்று மக்கள் திரண்டு எழுந்தனர். அரசை எதிர்த்த மக்களை எல்லாம் சிறையில் அடைத்தனர். புரட்சி வெடித்தது. மன்னர் தங்கியிருந்த வெர்சை மாளிகையை முற்றுகையிட்டு மன்னரையும் மகாராணியையும் சிறைப்பிடித்தனர். எங்கும் ஒரே குழப்பம். மன்னர் ஆட்சி ஒழிந்தது. அது மட்டுமல்ல, மன்னரையும் அவருக்கு துணையாக இருந்த பலரையும் கொன்றனர். அறிவியல் அறிஞரான லாவாசியர் மன்னருக்கு துணை இருந்ததால் அவரையும் கொன்றனர். இதுபோன்றே 1915 ஆண்டு புரட்சியாளர் லெனின் தலைமையில் ருசியாவிலும் ஜார் மன்னர் நிக்கோலஸ் ஆட்சி ஒழிந்து மக்கள் வெற்றி கண்டனர். இவை வரலாற்று நிகழ்வுகள். ஆகவே எப்போதெல்லாம் கொடுங்கோல் ஆட்சியால் மக்கள் துன்பம் அடைகிறார்களோ அப்போதெல்லாம் மக்கள் வெகுண்டு எழுவார்கள். இதனை கொடுங்கோன்மை எனும் அதிகாரத்தில் அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை என வள்ளுவர் எடுத்துரைக்கிறார்.